ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நேற்று ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் தான் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன அப்படின்னாக்க மா இஞ்சி வந்து ஆர்கானிக்காக வீட்டில் வளர்த்து அதை வந்து அவங்க சமைச்சிருக்காங்க, ஊறுகாய் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊறுகாய் பயங்கர கசப்பு, சாப்பிடவே முடியலையாம். ஸோ ஏன் வந்து மா இஞ்சி கசக்குது சாப்பிட முடியாத அளவுக்கு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஸோ ஆர்கானிக்காக வளர்த்தாலும் சரி, ஆர்கானிக் இல்லாமல் வளர்த்தாலும் சரி, நான் அதை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசிடுறேனே. அதில் வந்துங்க ஒரு விதமான கெமிக்கல் இருக்குது. கரெக்டாக நான் வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலை, இல்லை அதை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னாக்க நீங்கள் வந்து உடனே சண்டைக்கு வருவீங்க. ஸோ அதனால தான் அதோட நேம் நான் சொல்லலை. ஏன்னா நான் தமிழாசிரியர், அறிவியல் சார்ந்த விஷயங்களை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல், அது என்ன ஆகும், எல்லா இதுலேயும் இருக்கும் தெரியுமா, வேதிப்பொருள். அது வந்து ஒரு கசப்பு தன்மை அதில் உண்டு. இயற்கையாகவே பாவக்காய்க்கு எப்படி வந்து பாகற்காய்க்கு கசப்பு இருக்குதோ அதே மாதிரி மா இஞ்சிக்கு ஒரு கசப்பு தன்மை உண்டு லைட்டாக. ஆனால் அது வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம அதை சமையல் பண்ண முடியும். நீங்கள் சமைக்கிறதுல சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மைல்டான ஒரு கசப்பு அட்டகாசமான கசப்பாக மாதிரி சாப்பிட முடியாமல் போயிடும். சரிங்களா? ஆனால் இயற்கையாகவே அது கசப்பு தன்மை கொண்ட ஒரு கிழங்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மா இஞ்சி நல்ல மனம் இருக்கும், ஆனால் லைட்டான ஒரு கசப்பு சுவை அதில் உண்டு. பட் அதை சமைக்கும் போது நீங்கள் கரெக்டாக சமைக்கலை அப்படின்னா அதிகமான கசப்பை அது வந்து கொடுத்துரும். சரிங்களா? அப்போ எப்படி சமைக்கணும், நான் நம்மளோட வீடியோலேயே போட்டிருக்கேன், ஊறுகாயெல்லாம் போடுறதெல்லாம். மா இஞ்சியை பொறுத்த வரைக்குங்க எண்ணெயில் வதக்கி தான் நம்ம செய்வோம் இல்லையா ஊறுகாய். அதிகமாக வதக்கக்கூடாதுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதாரணமாக வந்து எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் எந்த அளவுக்கு எண்ணெயிலேயே போட்டு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்குங்கிறது நம்ம மைண்டில் என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லாவே ரெக்கார்டாக இருக்கிறதுனால மா இஞ்சியையும் என்ன பண்ணிடுவீங்க, நல்லா போட்டு எண்ணெயில் வறுன்னு வறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் அரைச்சி ஊறுகாய் போட்டிருப்பீங்க, தொக்கு செஞ்சுருப்பீங்க, ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க. நல்லா ரொம்ப வந்து வறுத்து, எண்ணெயில் அதிகமாக வறுக்கப்படக்கூடாது அல்லது வதக்கப்படக்கூடாது, ரெண்டுமே சரி. அதிகமாக நீங்கள் வதக்கிட்டீங்க அல்லது அதிகமாக வறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய காரத்தன்மை எல்லாம் அழிந்து அதனுடைய கசப்புத்தன்மை முன்னாடி நிற்க ஆரம்பிச்சிடும், சாப்பிடவே முடியாதுங்க. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன தோணிடும், ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல், ஆர்கானிக்காக வளர்த்துமே கசக்குதுன்னா அதோட தன்மையே அதுதான், கசப்பு தான். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டான பக்குவத்தில் செய்யணும். ரெண்டாவது, மா இஞ்சி சமைக்கும் பொழுது ஸ்டவ்வை வந்து நான் அதில் ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சு சமைக்கக்கூடாதுங்க. ஹையில் வச்சு சமைக்கும்போது ஓவர் ஹீட் ஆகும் பார்த்தீங்களா, அப்படி ஹீட் ஆகும்போது கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அது மாதிரி செய்யக்கூடாது. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் இருக்குது. இரும்பு சட்டியில் நம்ம செஞ்சால் அது வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம் இல்லையா. பட் மா இஞ்சி ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இரும்பு சட்டியில் செய்யக்கூடாது, மண் பாத்திரத்தில் செய்யுங்க. இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் வீட்டில் புழங்குற பாத்திரத்துலேயே செஞ்சுருங்க. பட் இரும்பு சட்டியில் செய்யும் பொழுது அதுவும் இதுவும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி கசப்பு தன்மையை காமிக்க ஆரம்பிக்கும் வெளியில். ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டதுனால இது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயமாச்சு. அச்சோ நம்ம இதை வீடியோ போட்டு எல்லாருக்கும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓடோடி வந்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டுட்டேன். கண்டிப்பாக இதில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க நம்புகிறேன். ஆர்கானிக்காக வளர்த்தாலும் சரி, நீங்கள் கடையில். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணுங்க, ரொம்ப விளைஞ்சு போனதாக இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும், ஆனால் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மா இஞ்சி சமைச்சதுக்கப்புறமா வெளியவே போட்டு வச்சுருந்து அது நல்லா காய்ஞ்சி அந்த தண்ணி பதமெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் சமைச்சிங்கனாலும் சாப்பிட முடியாது, கசப்பு தன்மை இருக்கும். ஸோ அறுவடை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக உடனடியாக சமைச்சிருங்க மா இஞ்சியை. சரிங்களா? ஃப்ரிட்ஜிலே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து அந்த தண்ணி பதம் எல்லாம் போய் அது வந்து காய்ந்த மாதிரி ஆயிடாமல் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா விதைக்கு தான் பயன்படுமே தவிர சாப்பிட
சாப்பிடும் பொழுது அதிக கசப்பு தன்மை இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன். ஸோ மாய் இஞ்சிங்கிறது அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்தது, அதிக சுவை உள்ளது. இப்போ நினச்சா கூட நாக்கில் எச்சில் ஊறுங்க, அவ்வளவு மனமும் சுவையும் கொண்டது. அதை சரியான பக்குவத்தில் சமைச்சு சரியாக சாப்பிட்டு சரியாக அதனுடைய பலனை நீங்கள் அடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹைப் பண்ணி நம்மளோட சேனல் டெவலப் ஆகி அதன் மூலம் நீங்களும் நம்முடைய உறவுகளும் உயர்றதுக்கு காரணமாக ஹைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பாய்மா, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you மா.